இன்று கால வேளையிலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், மனைவியும் ஜெபித்து கொண்டிருந்தாள். அப்போ திடீரென ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்து, ஒரு வார்த்தையை கொடுத்து, ஜெபத்தை குறித்து என் பிள்ளைகள் மத்தியிலே பேசி அவர்களை ஜெப அபிஷேகத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். ஆகவே ஆண்டவர் அப்படி பேசும் பொழுது உடனே வேதத்தை திறந்து ஜெபத்தை குறித்த காரியங்கள் எங்கே இருக்கு என்று நான் தேடின பொழுது பல சம்பவங்களை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். அதில் குறிப்பாக அன்னாளுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் நினைவுபடுத்தி அதிலிருந்து ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். செய்திக்கு ஆதாரமாக ஆண்டவர் கொடுத்த வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 வசனம். அதை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 வசனம். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று ஏலியை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வசனத்தில் இருக்கிறது. அவள் சொல்லுகிற வார்த்தையில் ஒரு முக்கியமான வார்த்தையை கவனியுங்கள். இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். இங்கே இதே ஆலயத்திலே வந்து தேவ சமூகத்திலே நின்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். இதே போல நாம் ஒவ்வொருவரும் சொல்லணும், இந்த சபையில் வந்து ஜெபம் பண்ற ஸ்திரீ நான் தான், சகோதரன் நான் தான், ஜெபம் பண்ற ஆளு நான் தான் அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணின ஸ்திரீ நான் தான். ஏன் அப்படி சொல்றா? ஏலிக்கு கண்ணு தெரியாது, பார்வை குறைவு. அது மாத்திரமல்ல, நிறைய மக்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவாங்க. அப்போ குறிப்பாக அடையாளம் சொல்வதற்கு அன்னாள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஐயா ஆண்டவனே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் யார் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஆலயத்தில் வந்து அழுது புலம்பி ஜெபித்தேனே, அப்போ நீங்க கூட சொன்னீங்க, எந்த மட்டும் நீ வெறித்திருப்பாய், உன் குடிய உன்னை விட்டு விளக்குன்னு சொன்னீங்களே, அப்படி ஜெபம் பண்ண ஸ்திரீ நான் தாயா அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏலி நினைத்தார் இவள் குடித்து விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அன்னாள் குடித்து வெறித்திருக்கவில்லை, தன் வேதனையின் மிகுதியினால் புலம்பி ஜெபித்து கொண்டிருந்தாள். ஆகவே அதை நினைவுபடுத்தி அடையாளம் காட்டும்படி சொல்கிறார். இந்த இடத்துல தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆட்களை அடையாளப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களைத்தான் உதாரணமாக குறிப்பிடுவார்கள். பொதுவா அந்த ஆள் யாரு? அவரா சர்ச்சில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் பாஸ்டர்ட்ட சண்டை போடுவாரு, அந்த ஆளா அப்படின்னு சொல்லி கேட்பது உண்டு. அப்படி அல்ல அன்னாள். சண்டை பண்ணுகிற ஆள் அல்ல, பிரச்சனை பண்ணி கொண்டே இருக்கிற ஆள் அல்ல, ஊழியத்தை தொந்தரவு பண்ணுகிற ஆள் அல்ல, இந்த சபையிலே வந்து ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆளு. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கேளுங்க, நீங்க எப்படி ஆளு? பக்கத்தில் கேளுங்க, நீங்க எப்படி ஆளு? சண்டை போடுற ஆளா, ஜெபம் பண்ற ஆளா? அந்த அம்மாவா ஒரே வாயாடி, எப்ப பார்த்தாலும் வாய் தான் அடிக்கும், ஆனா ஜெபத்துக்கு என்ன செய்யாது, வராது. நான் உங்களை யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஒருவேளை அப்படி நடந்தா தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொண்டு இன்று முதல் வாயாடியா இருக்கிற நீங்கள் ஜெபிக்கிற ஆளாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் இவ்வளவு சொல்லியும் சிலர் வாயை திறக்காம இருக்குங்களே, என்ன விஷயம்? வாயில லட்டா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபம் பண்ணுகிற ஆளு நான் தான். இதே இடத்துல வந்து அன்றைக்கு கண்ணீரோடு புலம்பின ஆளு நான் தான். அப்படின்னா உங்க வாழ்க்கையில் தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார்.
ஜெபிக்கிற ஆட்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். மன்றாடுகிற ஆட்களுக்கு தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். பிரச்சனை செய்கிற ஆட்கள் அல்ல, சண்டை போடுற ஆட்களுக்கு அல்ல. ஆண்டவர் யாருக்கு அற்புதம் செய்வார்? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பிரச்சனை மாறும். அல்லேலூயா. யார் ஜெபித்தால் பிரச்சனை மாறும்? யார் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும்? சொல்லுங்க. நான் ஜெபிச்சா, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் ஜெபிச்சா எனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அன்னாள் ஏலியை பார்த்து, ஐயா நீங்க எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புனீங்களே, அந்த ஆள் நான் தான் சொல்லல, நான் ஜெபம் பண்ண பாருங்க, அன்றைக்கு அந்த ஆளு தான் ஐயா, ஜெபம் பண்ற ஆள் நான் தான். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள், ஊழியக்காருடைய ஜெபத்தை மாத்திரம் நாடி, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, தலை கொடுக்கிறவர்கள். எந்த ஊழியரை பார்த்தாலும் தலை கொடுத்து, எந்த ஊழியர்கிட்ட போனாலும் அவர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவார், இவர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவார் என்று அலைந்து கொண்டிருக்கிற கூட்டம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறார்? ஊழியருடைய ஜெபத்தை நாடுகிற கூட்டம் அல்ல. நீ ஜெபிக்கிற மகளாய் மாறினால் உன் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய நான் ஆயத்தமா இருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப எனக்கு பசிச்சா யார் சாப்பிடணும்? உங்களுக்கு பசிச்சா? இல்ல இன்னைக்கு உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்டுக்கிட்டேன், நடக்குமா? உங்களுக்காக நானே செப்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி மாதிரி உங்களுக்காக நான் சாப்பிட்டுக்கிட்டேன், உங்க சாப்பாடு புறம் என்கிட்ட தந்திருக்கேன்னா அது என்னால தாங்க முடியாது. அப்போ அவரவர் பசிக்கு அவரவர் சாப்பிடுவது போல அவரவர் பிரச்சனைக்கு அவரவர் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நேரம் இருந்தது, உங்களுக்கு பிரச்சனையா வியாதியா எங்களுக்கு கடிதம் எழுதுங்கள், எங்களுக்கு போன் பண்ணுங்கள், உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அது ஒரு காலம். இப்ப அது மாறிட்டு உனக்காக நீ ஜெபிக்க வேண்டும், ஊழியருக்காக கூட நீ ஜெபித்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இது ஒரு ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். எல்லாருமே ஊழியக்காரனிடத்துல ஏதோ இருக்கிற மாதிரி காண்பித்து, வாங்க கை வைக்கிறேன், என் கையில பவர் இருக்கு, உங்க கையில கவர் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என் பவர் வேலை செய்யணும்னா உன் கவரை கொண்டாந்து கொடு. அதெல்லாம் ஒரு சீசனுங்க. கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு, எங்க போனாலும் என் பிள்ளைகளுக்கு அவங்கள ஜெபிக்க கற்றுக்கொடு. இது பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல, புதிய ஏற்பாட்டின் காலம். எல்லாரும் என்னிடத்திலே பேசும்படி தேவாலயத்தின் திரைச்சலை கிழித்தறிந்து எல்லாரும் வாங்க ஜெபம் பண்ண, ஒவ்வொருவர் ஜெபத்தை நான் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதான் வெளிப்பாட்டு மெசேஜ். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இனிமே உங்க பிரச்சனைனா முதல்ல யார் ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப ஊழியக்காரட்டே போக கூடாதா, ஜெபிக்க கூட? அப்படி கிடையாது. இங்க ஏலியும் அன்னாளுக்காக ஜெபிச்சார். என்ன ஜெபம் பண்ணாரு? தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டபடி உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அன்னாள் ஜெபித்தால் ஊழியக்காரர் ஆசீர்வாதம் கூறினார், அற்புதம் நடந்து விட்டது. அப்ப நீங்க ஜெபித்தால் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்கும். தலையில கை வைத்து தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை வியாதி பலவீனம் ரொம்ப முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலையிலே ஜெபிப்பது தவறில்லை. ஆனால் நான் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, ஆனால் இன்னும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கயா. அப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அதனால உங்களுக்கு இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கையிலே ஒரு வல்லமையான காரியத்தை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவள் ஜெபத்தின் மூலமாகத்தான் அற்புதம் செய்தார். ஆனா அதே அன்னாள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போனா, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தினாள். நல்ல குடும்பமா உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டாங்க. மறுபடி வீட்டுக்கு போயிட்டு வந்தா, பிரச்சனை மாறவும் இல்லை, அற்புதம் நடக்கவும் இல்லை. அதே போல பாரம்பரியமாய் ஆலயங்களுக்கு செல்வதோ சபைகளுக்கு செல்வதோ, வழக்கமாய் போயிட்டு வந்து காணிக்கை போட்டுட்டு பாட்டு படிச்சுட்டு சும்மா வழக்கமா போறது மாற்றத்தை தராது. அன்னாள் தனியாக எந்த வருஷம் கர்த்தரை சந்தித்து ஜெபித்தாளோ அந்த வருஷத்திலே தான் அற்புதம் நடந்தது.
அப்ப தேவனை தனிப்பட்ட விதத்தில் யார் சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். உங்களுக்கு ஜெபிக்க தெரியணும். நீங்க உங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும். உங்க திருமணத்திற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்க படிப்புக்காக படிக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ண வேண்டும். தொழிலுக்காய் தொழில் செய்கிறவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. இதை நீங்க இன்றையிலிருந்து ஒரு சட்டமா எடுத்துக்கொள்ளுங்க. என்ன தேவையா நான் முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்பேன். எனக்கு பிரச்சனையா நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். அப்படிங்கிற நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்க ஜெப வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆண்டவரும் என் பிள்ளை ஒண்ணுன்னா என்கிட்ட தான் ஓடி வரும் அப்படின்னு அவரும் பாசத்தோடு உங்களை நேசித்து தேடி ஓடி வருவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அன்னாளுடைய ஜெப வாழ்க்கையில அவள் அடையாளப்படுத்தி சொல்லுகிறாள், இதே இடத்துல வந்து விண்ணப்பம் பண்ணின ஸ்ரீ நான் தான், ஜெபம் பண்ணுகிற ஸ்ரீ நான் தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்கிறது, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சவுலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் இப்பொழுது என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். அப்ப இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்? கிறிஸ்தவத்தை அழிக்கிறவனாயிருந்தான். கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்துகிறவனாயிருந்தான். கிறிஸ்தவமே அவனை பேரை கேட்ட நடுங்குகிற ஒரு மனிதனாக இருந்தான். அனனியா சொல்கிறான், இவனை குறித்து நிறைய பொல்லாங்கான செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு அந்த பழைய செய்தியை சொல்லுகிறான். கர்த்தர் சொல்றாரு, பழைய செய்தியை தூரப்போடு, இப்போது அவன் ஜெபிக்கிற மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அது முன்னால இருந்தான் பொல்லாதவனாய், அழிக்க நினைத்தான். ஆனா இப்போது அவன் ஜெபிக்கிற மனிதனாய் மாறிவிட்டான். உங்களை குறித்தும் கர்த்தர் அப்படி சொல்லணும். முன்னால் அவன் ஜெபிக்காத ஆளா இருந்தான், ஆனா இப்போ ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன், இப்போது ஜெபிக்கிற ஒரு மனுஷி, இப்போது ஒரு ஜெபம் பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளை. சிலர்கிட்ட கேட்டா, ஒரு நேரம் நான் எப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியுமா? என்ன மாதிரிலாம் ஒருத்தர் ஜெபம் பண்ண முடியாது. அப்படி ஜெபம் பண்ணுவேன். 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். விழுந்து விழுந்து கிடப்பேன். அப்போ ஆனா இப்போ எப்படி ஜெபம் பண்ணவே முடியலங்க. ஜெபம் பண்ணவே கஷ்டமா இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்பவோ ஜெபிச்சதில்ல, இப்போ நீ ஜெபிக்கிறையா தான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு காலத்துல அப்படி ஜெபிச்சேங்கிறது இல்ல, இன்றைக்கு நீ ஜெபிக்கிறையா? இன்றைக்கு நீ விசுவாசத்தில் இருக்கிறையா? இன்றைக்கு உன் ஜெப வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறையா? ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். முன்னாடி அவன் சண்டைக்காரன், பொல்லாதவன், மோசமானவன் தான். ஆனா கர்த்தருடைய ஒளி அவனை சந்தித்தது. டோட்டலா லைஃப் மாறிட்டு இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்க போகிறது. உங்கள் ஜெப வாழ்க்கை மாறப் போகிறது. உங்க வாழ்விலே கர்த்தர் புதிய ஒரு பிரசன்னத்தை தந்து உங்களை ஜெபத்திலே உற்சாகமுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். நம்ம ஒரு நேரம் ஜெபிச்சோம், அப்படி செஞ்சோம், அதெல்லாம் இல்லை. இப்போ எப்படி இருக்கிற? ரைட் நவ் ஹவ் ஆர் யூ? இப்போ நீ எப்படி இருக்கிற? அதான் முக்கியம். பழைய கதெல்லாம் அது வேற. ஒருவேளை நீ முன்னால பாவியா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. சரி, ஜெபம் அவ்வளவு முக்கியமானது. இந்த அன்னாள் அப்படி அடையாளப்படுத்தி ஜெபிக்கிற பெண் என்று சொல்லுகிற சூழ்நிலையில அவள் வாழ்விலே ஜெபத்தின் மூலம் என்ன நடந்தது? அவள் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது? அவள் ஜெபத்திற்கு பின்பு அவள் வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த 3 தலைப்பின் அடிப்படையில் சுருக்கமா ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக, ஜெபத்தின் மூலம் அவளுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, என்னெல்லாம் அவள் வாழ்விலே கர்த்தர் செய்தார். முதலாவதாக 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபத்திற்கு பின்பதாக
துக்க முகமாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தர் அவர்கள் இருதயத்தின் துக்கத்தை மாற்றி விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை போடல, என்ன போட்டிருக்கு? துக்க முகமா இருக்கலன்னா அப்ப இந்த ஜெப வாழ்க்கை முன்பதாக அன்னாள் சர்ச்சைக்கு வந்தாலும் பண்டிகை கொண்டாடினாலும் ஆண்டவர் சமூகத்தில் வந்தா கூட அவள் முகம் எப்படி தான் இருந்திருக்குது? துக்கமா இருக்கிறது வேற, துக்க முகமாய் இருப்பது வேற. அந்த முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சிலர் குடும்பத்தில் முக்கியமானவர்களை இழந்த நிலையில் இருக்கிறவர்கள், ஒருவேளை எதிர்பாராம கணவனை இழந்துட்டாங்க, அல்லது ஒரு பிள்ளைய இழக்க கொடுத்துட்டாங்க, அல்லது பெரிய நஷ்ட தொழில வந்துட்டு, தொழில வாழ்க்கையில எதிர்பாராத கடனுக்குள்ள விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அடி மனசு அதை ரொம்பவும் பாதிச்சிருக்கும் போதுதான் அவங்க முகமே துக்க முகமாயிரும். ஐயோ, என் வாழ்க்கை என்ன போதோ தெரியலையே, என் வாழ்க்கையில ஒரு பிரகாசத்துக்கு வழி தெரியலையே, ஐயோ இந்த வாழ்க்கையில இனி நான் எழும்புவேனா, அந்த மாதிரி வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகிறவர்கள் தான் என்ன முகமா இருப்பாங்க? துக்க முகமா இருப்பாங்க. அன்னாளுக்கும் அப்படித்தான். குழந்தை இல்லை, அது துக்கம். அந்த குழந்தை இல்லாததை பயன்படுத்தி பெண்ணினாள், நித்தமும் அவளை திட்டுகிறாள். வசனம் 1 அதிகாரம் 6ஆம் வசனம் 8வது வசனம் அதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது வசனம் பாருங்க. பின்பகுதியிலே அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். டென்ஷன் ஆக்குறா. குழந்தை இல்லேன்னு இவளுக்குள்ள மனசுல காயம் ஒரு பக்கம், ஆனா அதை குத்தி குத்தி காண்பித்து டென்ஷன் ஆக்கி கொண்டே இருக்கிறாள். சிலர்லாம் டென்ஷன் ஆக்குனா டென்ஷன் ஆக்குறவங்களை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்று அதுர பேசிட்டாங்க ஒரு 4 சாத்து சாத்திடுவேன். இனிமே இந்த பேச்சு என்ன செய்யாத, வச்சுக்கிடாதன்னு அப்படி ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா அன்னாள் கொஞ்சம் சாப்பிட்டு நேச்சர். என்ன நேச்சர்? ஒரு அமைதியான சுபாவம். அதனால அவ விசனப்படுத்தினா அவட்ட சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் உள்ள பெண்ணு கிடையாது. அதனால இவள் சாப்பிடாம அழுது அழுது அழுது, ஆண்டவரே இவ எத்தனை வருஷமா இப்படி என்னை விசனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாள். அதே அதிகாரம் 1 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் மத்திய போதி பாருங்க. அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமா செய்வான், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டார். மனமடிவாக்குறதுன்னா மனசை நோகடிக்கிறது, விசனப்படுத்துறது, வார்த்தையினாலே காயப்படுத்துவது. ஆக அன்னாள் இப்படி பார்த்து 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 அவ வாழ்க்கையே சோகமாகி அவ முகத்திலேயே மகிழ்ச்சி இல்லாம துக்க முகத்தோடே வாழ்கிற பெண்ணாய் மாறிவிட்டாள். ஆனா அப்படிப்பட்ட துக்க முகத்தை மாற்றி அவளை மகிழ்ச்சி படுத்தினது எது தெரியுமா? தேவ சமூகம்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவள் ஜெபித்த பின்பு 18 பின்பகுதியில வாசித்தோமே, அப்புறம் அவள் எப்படி இருக்கலையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜெபத்தில் எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? ஜெபத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க கூட சர்ச்சுக்கு வருவாங்க, வசனம் வாசிப்பாங்க, ஆனா தனியா பேசி பாருங்க, புலம்பி புலம்பி காரியங்களை சொல்லுவாங்க, மனசுல வேதனையை நம்மகிட்ட கொட்டுவாங்க. அவங்க எல்லாம் இந்த அன்னாளை போல கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்திலே பாரங்களை கொட்டுவர்களா இருந்தா நம்மை பார்க்கும்போது, கர்த்தர் இருக்கார் பிரதர், நான் எதை பத்தி கவலைப்படுறதில்ல, நான் எனக்கு ஒரு கஷ்டம், நான் முழங்கால போடுவேன், பதில் வர்ற வரைக்கும் எழும்ப மாட்டேன், கர்த்தர் இருக்கார் பிரதர் சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு ரகசியம் தெரிஞ்சிட்டு. நமக்கு துக்கத்துக்கு விடுதலைக்கு எங்கதான் மருந்து இருக்கு? ஆண்டவர் பாதத்துல ஜெபத்துல தான் மறந்து இருக்கு. அவ இன்னைக்கு துக்கத்தோடு துக்க முகத்தோடு இருக்கிற சகோதரனே சகோதரியே, அவருடைய ஆன்லைனில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீ வாழ்க்கையில இப்படி அன்னாளை போல துக்க முகத்தோடே வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்கிறார். அன்னாளை போல என் சமூகத்திலே வா, உன் இருதயத்தை என்னிடம் ஊற்றிவிடு, நான் உன் துக்க முகத்தை மாற்றி உன்னை ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடு இருக்கு. ஆமாவா இல்லையா? இந்த உலகத்தில் பாடே இல்லை, எனக்கு கஷ்டமே இல்லை சொல்ற ஆள் யாராவது இருக்காங்களா? ஆனா சின்ன பிள்ளைகள்
ரொம்ப அதான் சிறுவரை போல மாறுங்கன்னு கர்த்தர் சொல்வார். ஆனால் அவன்கிட்ட கேளுங்க, அவனுக்கும் ஒரு துக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? ஐயையோ நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போறாங்களே, ஐயையோ அந்த கணக்கு வாத்தியார் படாத பாடுபடுத்துவாரு, ஐயோ அந்த சயின்ஸ் டீச்சர் இருக்க பெஞ்சு மேலே ஏறி விட்டு அடிக்க பார்ப்பாங்களே. அப்ப அவனுக்கும் என்ன இருக்கு? துக்கம். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவரவர் வசதி, அவருடைய சூழ்நிலை அதுக்கு தகுந்தபடி இருக்கு. ஆனால் வளர வளர பெரியவர்கள் ஆகும்போது குடும்ப பாரம் ஒரு பக்கம், பிள்ளைகளை குறித்த பாரம் ஒரு பக்கம், ஒருவரை விவசாயம் செய்த அங்குள்ள பிரச்சனை ஒரு பக்கம், வேலை செய்த ஆபீஸில் உள்ள பிரச்சனை ஒரு பக்கம், அரசாங்கத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் வரக்கூடிய பிரச்சனை, வாழ்க்கையில சரீரத்திலே சுகமில்லாதனால பிரச்சனை. துக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்றார், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற நான் காத்திருக்கிறேன், என் பாதத்தில் வந்து அமர்ந்திருன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க அவங்க சில வேளை சூழ்நிலை பிரச்சனை மாறும்போது கொஞ்சம் சோர்வா இருக்க மாதிரி தெரியும். ஆனா டக்குன்னு போய் தேவ சமூகத்தில் ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம், 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அப்படியே காத்திருந்து பைபிள் படிச்சு ஆண்டவர்கிட்டே காத்திருப்பாங்க. அப்படி உஷாரா கர்த்தர் மாத்தி விட்டுருவாரு. கைத்தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம்ம ஜீசஸ் கைவிட மாட்டார், நம்ம இயேசப்பா கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அன்னாளுடைய ஜெபம் அவள் துக்க முகத்தையே என்ன செஞ்சிட்டு மாற்றி. ஜெபிக்கருடைய முகத்துல ஒரு அருள் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்க்கிறவன் கேட்கணும், நான் எப்பனாலும் பார்க்கிறேன் உன் முகத்தில் ஒரு களை இருக்குதே, என்ன ரகசியம் சொல்லணும். நான் தேவனோடு அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஒரு மகள். ஆமென் சொல்லுங்க. அங்கதான் என்னுடைய ரகசியம் இருக்குது. அதான் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கம். நம்ம ஜெபம்லாம் நிறைய பேருக்கு வெளியரங்க ஜெபம் மட்டும்தான் இருக்கு. சபைக்கு வந்து 4 பேர் பார்க்கிற போல ஜெபம் தான் இருக்கு. அந்தரங்கத்தில் கதவை சாத்திட்டு யாருக்கும் தெரியாம ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குதா? அதிகாலையில சகோதரி சொன்ன மாதிரி அதிகாலையில ஜெபம், ராத்திரி ஜெபம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம். அந்த பர்சனல் பிரேயர் உங்கள்கிட்ட இருக்குதா? அது இல்லாததுன்னு தான் நிறைய பேர் துக்கம் மாறவே இல்லை. எல்லாம் கூட்டத்தோடு கூட்டமா வந்து ஜெபிக்கிறீங்க, உற்சாகமா இருக்கு, அபிஷேகம் தன்னால இறங்குது. நிறைய கூட்டம் கூடுற இடத்துக்கு போனா ஆவியில ஒரு உற்சாகம் வரத்தான் செய்யுது. ஆனா தனியா போனா சோர்வு, கவலை, பிரச்சனை மாறல. ஏன் மாறல? நீ உனக்கு அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை தனியாய் சந்திக்கவில்லை. அன்னாள் தனியாய் ஆண்டவரை சந்தித்தாள். தனி ஜெபம் பண்ணுனா உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. துக்க முகத்தை கர்த்தர் மாற்றுவார். அன்னாளுக்கு டென்ஷன் ஆக்குறதுக்கே ஒரு பெண்ணினால் இருந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் டென்ஷன் ஆக்குறதுக்கு யாராவது இருக்க தான் செய்வாங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? இருக்காங்களா இல்லையா? எப்பனாலும் உங்களை டென்ஷன் ஆக்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு ஆள் வந்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆனா ஆண்டவர் டென்ஷன் ஆக்குறதுக்கு அவங்களை கொடுக்கல, டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் கொடுத்தாரு. ஆனா அதுவே என்ன செஞ்சிருது, நிறைய குடும்பத்துல டென்ஷன் ஆக்கி விட்டுருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் டென்ஷன் மத்தியிலே வாழக்கூடிய சூழ்நிலை தான். ஆனால் டென்ஷன் ஆக்கினாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன், நான் பென்ஷன் வாங்குவேன், டென்ஷனை உள்ள வாங்கி வைக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவ சமூகத்திற்கு போனா அந்த காயத்தின் வடுவையெல்லாம் அவர் ரிமூவ் பண்ணி எடுத்துருவார். அப்படி தொடச்சி எண்ணெய் போட்டு ஃப்ரெஷ் பண்ணி அப்படி ஃப்ரெஷ்ஷாக மிஷின் ஓட வைக்கிற மாதிரி கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை ஓட வைப்பார். துக்க முகம் மாறிவிடும், சந்தோஷத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. அதான் ஜெபத்தில் அன்னாளுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன? அதே 1 சாமுவேல் 1:20 சொல்லுது.
அந்த வசனத்தை பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன், அவர்கிட்ட கேட்டதுனால என்ன கர்ப்பவதி ஆக்கி ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சா ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். காலியா இருந்த கர்ப்பம் ஃபில் பண்ணப்பட்டது போல வெறுமையாய் இருக்கிற உங்கள் வாழ்விலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். மலடி என்ற பெயரை மாற்றி கர்ப்பவதியாக ஆசீர்வதித்து கர்த்தர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார். எப்படி வந்தது இந்த ஆசீர்வாதம்? ஜெபத்தினால தான் வந்தது. ஆமாவா இல்லையா? சர்ச்சுக்கு போனதுனால மாத்திரம் வரல, அதான் வருஷந்தோறும் போனால. அப்போ அற்புதங்களை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டுமானால் நாம் தனியாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களா கொஞ்சம் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்களேன். ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, யார்கிட்டையும் சொல்லாம அதை எழுதி வச்சு, ஏசப்பா உங்ககிட்ட தான் நான் சொல்றேன், எனக்கு இதில் அற்புதம் நடக்கணும், என் ஜெபத்தை நீர் கேட்கிறாங்கிறத நான் உறுதிப்படுத்தணும், அது மூலம் என் விசுவாசம் பலப்படணும், எனக்கு இதில் அற்புதம் செய்யணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆச்சரியப்படுவீங்க நீங்க. ஓ, என் ஜெபத்தையும் ஏசப்பா கேட்பாரா? ஏசப்பா நான் யார்ட்டுமே சொல்லல, உங்கள்கிட்ட தான் சொன்னேன், எனக்கு இந்த அற்புதம் தந்துட்டீங்களே, இனி என்னன்னா நான் உங்கள்கிட்ட தான்ப்பா கேட்பேன், எனக்கு நீங்க போதும் ஏசப்பா அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. ஒரு முயற்சி பண்ணுங்க. நம்ம கர்த்தர்கிட்ட மட்டும் கேட்காம எல்லார்ட்டையும் கேட்போம். மச்சாங்கிட்ட, சித்தப்பாட்ட, அண்ணன்ட்ட, மாமட்ட, மதுரை. இதுவும் சில கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏதாவது தேவையா மனைவியை கூப்பிட்டு உங்க ஐயாட்ட போய் வாங்கிட்டு வா. ஆனா அவனும் கிறிஸ்தவன் தான். பைக்கு மாமனார்ட்ட கேளு, காரு மாமனார்ட்ட கேளு. பொண்ணை பத்தவனெல்லாம் ஆண்டியை ஆக்கிரணுன்னு நிறைய மாப்பிள்ளை மாதிரி இருக்காங்க. பிரியமானவர்களே, உனக்கு காரு வேறன்னா கர்த்தர்கிட்ட கேளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வீடு வேணும்னா கர்த்தர்கிட்ட கேளு, பொண்ணு வேணும்னா கர்த்தர்கிட்ட கேளு. கர்த்தர்கிட்ட கேட்டா பொண்ணு பொண்ணா இருக்கும், கர்த்தர்கிட்ட கேட்கறனா பொண்ணு புண்ணா கூட இருக்கும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆமென். இது டிஜிஎஸ் ஐயா பாடின பழைய பாட்டு. இப்போ நம்ம ஜெபிச்சா அந்த பாட்டை எப்படி மாத்தி பாடணும் தெரியுமா? சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன், கண்டனை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், கண்டனை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சோர்ந்து போக மாட்டேன் நான், சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால ரொம்ப பிரேக்கை மிதிச்சு தான் போக வேண்டியிருக்கு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ரெண்டாவது அன்னாள் ஜெபத்தின் மூலம் கிடைத்தது என்ன? கற்பத்தின் கனி, கர்த்தரால் கிடைக்கிற பலன் கிடைத்தது. ஒருவேளை நீங்கள் திருமண காரியத்துக்காக அல்லது பிள்ளைகள் திருமண காரியத்துக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தில் கல்யாணம் நடக்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. மாப்பிள்ளை வரப்போகிறார், பெண் வரப்போகிறாள். யாருக்கு? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் வசனத்தை சொல்லி ஆண்டவரை எனக்கு ஒரு துணையை தரன்னு சொன்னா அது கேட்கப்படாது. ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அமைதி ஆயிட்டீங்க? சரி,
பிரியமானவர்களே, குழந்தை பாக்கியம் என்ற ஆசீர்வாதத்தை அண்ணாளுடைய ஜெபம்தான் கொண்டு வந்தது. பாரம்பரியமா கிறிஸ்தவனா இருக்கிறதுனால ஒரு பருப்பும் அவியாது. முழங்கால் போட்டு ஜெபிக்கிற கிறிஸ்தவனால ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். அப்போ ஜெபம் ஆசீர்வாத தடையை மாற்றுகிறது. 1 சாமுவேல் 1 6 சொல்லுகிறது, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால். 5 பின்பகுதியும் சொல்லுகிறது, கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க வைத்தது அண்ணாளுடைய ஜெபம். உங்க வாழ்க்கையில வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, வருமானம் இல்ல, எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஜெபம் பண்ணு. அடைப்பட்ட கர்ப்பத்தை திறந்தவர் அடைப்பட்ட வாசலை உனக்காய் திறப்பார். உன் ஜெப தடை உடைக்கும். உன் ஜெப தடைகளை உடைத்து வாசலை திறக்கும்படி அற்புதங்களை செய்கிற ஜெபம். மறுபடி சொல்லுகிறேன், யாருடைய ஜெபம்? என்னுடைய ஜெபம். சொல்லுங்க, நெஞ்சில கை சொல்லுங்க, என்னுடைய ஜெபம் எனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது பாருங்க, அன்னாளுக்கு கிடைத்த நன்மை என்ன? 1 சாமுவேல் 2 1 அன்னாள் என்ன சொல்லுகிறாள்? அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஏற்கனவே ஜெபத்துக்கு முன்பதா இவ வாய் அடைக்கப்பட்டிருந்தது. வாய் பேச முடியல, மலடின்னு திட்டா, ஒன்னும் பண்ண முடியல. ஆக பேசாம போயிருவோம், அமைதியாவே போயிருவோம். ஆனா ஜெபத்துக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைச்சதுனால வாய் திறந்து தேவனை துதிக்கிற மகளாய் மாறிவிட்டாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாயில இப்போ காரியத்தை ஒன்னும் பேச முடியாது, சூழ்நிலை சரியில்லைன்னு நீங்க இருக்கலாம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறார். வாய் விட்டு என் தேவன் எனக்கு நன்மை செய்து விட்டார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார் என்று சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. ஆனா அந்த 1 முதல்ல யார் வாய் திறந்திருந்தது? பெண்ணினாள் வாய் திறந்திருந்தது. சர்ச்சுக்கு கிளம்பும் முதல்ல அவ வாய் ஓப்பன் ஆயிரும். சிலருக்கு கிருபை, ஆமா, செபிக்கிற போகிற நேரத்துல தான் அந்த வாயெல்லாம் ஓப்பன் ஆகும். இவளுக்கு சர்ச்சுக்கு போகணுமாக்கும், அங்க ஒரு பூச்சி இல்ல, ஒரு பிள்ளை இல்ல, கர்ப்பத்தில் ஒண்ணும் இல்ல, இவளுக்கு ஒரு ஜெபம் கேடா, இவன் இந்த சபைக்கு போகணுமா, இவ வேதத்தை தூக்கணுமா, என்னெல்லாமோ அந்த வாய் பேசும். பேசுதா இல்லையா? ஆனா இப்ப ஜெபித்த பின்பு அவ வாய் க்ளோஸ் ஆயிட்டு அன்னாள் வாய் ஓபன் ஆயிட்டு. கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் நாவிலே வெற்றி வார்த்தையை வைப்பார், வெற்றி கீதத்தை வைப்பார். கர்த்தர் என்னை வெட்கமடைய விடவில்லை, அவர் என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்து விட்டார். 1 பெண்ணினால் தான் ஹீரோ, 2 அன்னாள் தான் ஹீரோ, ஹீரோயின். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை ஹீரோயினா கர்த்தர் மாற்ற போறார், உங்களை ஸ்டாரா கர்த்தர் மாற்ற போறாரு. நீங்க ஜெபிக்கிற ஆளா இருந்தா எவெல்லாம் உங்களை அற்பமா பேசினானோ, யாரெல்லாம் உங்களை இழிவா பேசினாங்களோ அந்த வாய்களை அடைச்சு போடுவார் கர்த்தர். உங்க வாயை சந்தோஷத்தால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதா 1 சாமுவேல் 2 7 8 அன்னாள் சொல்லுகிறாள், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். 4வதாக அன்னாள் தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் புழுதியிலிருந்து சிறியவனை எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகளை தாழ்ந்தலிருந்து எடுத்து டாப் லெவலுக்கு கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. உங்க லெவல் இப்போ புழுதியில இருந்த மாதிரி இருக்கலாம்,
லோ லெவல்ல இருக்கலாம், எல்லாமே வீக் ஆயிட்டு பிரதர், ஆனா கர்த்தர் உங்களை டாப்புக்கு கொண்டு வர போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னார், வளரணும் வளரணும்னு பார்த்தா வயிறும் தலையில் இருக்க அதுவும் தான் வளருதுன்னார். வான கர்த்தர் நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க பொருளாதாரம் உயரும், உங்க வாழ்க்கையில மேன்மைகள் உயரும். ஆமென் சொல்லுங்க. உயர்த்துவார் உங்களை. கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கப்பல் ஓடவும் இல்லை, கப்பல் கவலவும் இல்லை. ஆமா, பிறகு நமக்கு துக்கத்தோடு இருக்கணும். நம்ம ராஜா உயிரோடு இருக்கிறார், நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க, கர்த்தரனை உயர்த்துவார், கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவார். அது எப்படி நடக்கும்? நான் ஜெபம் பண்ண போறேன், கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பன்னாளின் ஜெபத்தின் மூலம் இப்படிப்பட்ட 4 விதமான ஆசீர்வாதம். துக்கமாக மாறிட்டு, குழந்தை வந்து கற்பத்தின் கனி கிடைச்சிட்டு, அடைப்பட்ட வழி கற்பம் திறந்துட்டு, சத்துருடைய வாய் அடைக்கப்பட்டு விட்டது, அன்னாளுக்கு உயர்வு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கேத்தா நடப்பா, என்ன பார்த்தா மலடின்னு சொன்ன, நான் மலடி இல்ல, என்னை பிள்ளை தாட்சி ஆக்கி விட்டார். ஹல்லேலூயா. உங்க பட்ட பெயரை கர்த்தர் மாற்ற போறாரு. ஏளனம் பண்ணினவன் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அதுக்கு தான் அன்னாளுடைய ஜெபம். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் அன்னாளுக்கு செய்வதற்கு அவள் ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது, அது ரொம்ப முக்கியம். வாசிங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது ஜெபம் பண்ணினாள். அண்ணனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? மனம் கசந்து அழுது ஜெபிக்கிற ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஜெபம் எப்படி இருக்குது? மனம் சோர்ந்து தூங்கி வழிகிற ஜெபமா இருக்கிறது. நம்ம ஜெபத்தெல்லாம் எங்க கர்த்தர் கேட்பாரு? அது ஆண்டவர் வச்சபடி தான் நடக்கும். என்ன ஜெபம் பண்ணி என்னத்துக்கு சொல்றீங்களா? அப்படி இல்லையா? அப்படி இல்லை. நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். உங்க விசுவாசத்தை இழந்துடாம ஜெபம் பண்ணணும். ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், நம்பிக்கையோடு தேவனை விசுவாசித்தார். அப்போ சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தா ஒன்றும் நடக்கிற மாதிரியே இருக்காது. அதையும் தாண்டி நீங்க விசுவாசிக்கணும். என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். என் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறும். அவர் இன்றைக்கு 24 மணி நேரத்துக்குள்ள என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். அப்படி வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஒரு பக்கம் விசுவாசத்தோட ஜெபம் பண்ற அதே வேளையில அன்னாள் படுகிற அந்த சூழ்நிலை, அதாவது பெண்ணினாளுடைய மனமடி வாக்குகிற வார்த்தை இருதயத்தை உடைச்சி நொறுக்குது, விசனப்படுத்தி டென்ஷன் ஆக்கிட்டா, மண்டை சூடாவது, மனசெல்லாம் கொதிக்குது. அப்ப என்ன பண்ண? அந்த மன கொதிப்பை ஆண்டவர் பாதத்திலே கண்ணீரோடு அழுகையோடு ஊற்றினாள். அந்த ஜெபம் பரலோகத்தை எட்டியது. உங்க ஜெபத்தின் தரம் மாறணும். எல்லாரும் துதி ஜெபத்தை ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. நல்லது, துதிக்கணும், ஆராதிக்கணும், அதுல ரொம்ப மேன்மை இருக்கிறது, நானும் அதை செய்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் ஆண்டவர் பிள்ளைகள் அந்த மன வேதனையோட, இன்னும் நடக்கலையா ஆண்டவரே, இன்னும் கிடைக்கலையா ஆண்டவரே, எல்லாரும் என்ன திட்டுறாங்களப்பா, நான் எங்க போவேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது கண்கள்ல கண்ணீர் தார தாரையா வடியணும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு இருப்பார்கள். நம்ம ஜெபத்துக்கு ஏன் அற்புதம் இல்லை தெரியுமா? நம்ம ஜெபத்தில் என்ன இல்லை? என்ன இல்லை? எண்ணெய் இல்லைன்ன மாதிரி இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, வரவே மாட்டேங்கிறது. ஆனா ஜவுளி கடையில கண்ணீர் வந்துருது. வீட்டுக்காரர் போன வருஷம்தான் அந்த பட்டுச்சலை எடுத்து தாரேன்னு ஏமாத்தினாரு, இந்த வருஷமும் என்ன செஞ்சிட்டாரு? ஏமாத்திட்டாரே அப்படின்னு நம்ம விரும்பின சேலை கிடைக்கலன்னா என்ன வந்துருது? கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம்,
ஜவுளி கடையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அண்ணாள் முதலில் அழுதா. 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க 7ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எங்க? வீட்டில். அண்ணாள் திட்ட கேட்டு ரோட்ல அங்கங்க அழுதா. ஒன்னும் நடக்கல. ஆண்டவர் சமூகத்தில் அழுதாள். அந்த ஜெபத்தின் மூலம் அற்புதம் நடந்தது. நீ ஜவுளி கடையில, ரோட்ல, வீட்டுல மாமியார்கிட்ட சண்டை போட்டு அழுறதெல்லாம் இல்ல. ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லி அழுதா என்று சொன்னால் கண்ணீரை கணக்கில் வைக்கிற கர்த்தர். என் மகள் இத்தனை நாட்களாய் அழுது கொண்டிருக்கிறாள், இவ்வளவு கண்ணீர் வந்திருக்கிறது, உடனே இவளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கட்டளையிடுவார். அற்புதம் நடக்க ஆரம்பித்து விடும். ஜெபத்துல கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்பெல்லாம் கண்ணீர் ஜெபத்தை வலியுறுத்துற ஆட்களே இல்ல. ஒரே டான்ஸ். அது எவனும் ஆடுவான். ஆனா கண்ணீர் எல்லாராலும் வடிக்க முடியாது. மியூசிக்கை போட்டா ஆட்டம் தன்னால என்ன செய்யும்? வரும். ஒரு ஆக்ஷனை போட்டா எல்லாம் வரும். அதே ஆளை உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிக்க சொல்லுங்க, வராது. ஏன்னா அது ஆவியானுடைய அந்த தொடுதல், அந்த பிரேயர் ஸ்பிரிட், அந்த மன காயம் அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஈட்டி போல வச்சு குத்துற வார்த்தைகள், அந்த வார்த்தையின் வேதனை அதுதான் கண்ணீராக மாறுகிறது. இயேசு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். உன் ஜெபத்துல கண்ணீர் வரணும். என் மனைவிக்கு தெரியும், ஜெபத்துல கதறி கதறி அழுது ஜெபிப்பேன். கதறி கதறி உதடெல்லாம் வீங்கிரும், கண்ணெல்லாம் ரத்தமா மாறிடும், கண்ணுமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அப்படிலாம் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் இப்படிப்பட்ட சத்தியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறாரு. ஆகவே அன்னாளின் ஜெபத்தில் அழுகை இருந்தது, கண்ணீர் இருந்தது. நீங்களும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது அன்னாளின் ஜெபம் எப்படி இருந்தது? அதை 1 சாமுவேல் 1:12 பாருங்க. 12ஆம் வசனம். அவள் கர்த்தருடைய சமூகத்தில் சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாளுடைய ஜெபத்தில் வெகு நேரத்தை செலவிட்டாள் அவள். அன்னாளுடைய ஜெபத்தில் நேரத்தை அவள் கர்த்தருக்கு கொடுத்தாள். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்காத ஒரு விஷயம் டைம். நேரத்தை கொடுக்கறது இல்லை. அந்த நேரத்தெல்லாம் சாத்தான் பல்வேறு விதத்தில் திருடுறான். மொபைல், இன்டர்நெட்டு, ஆன்லைனு நேரத்தை எல்லாம் திருடுது. தூங்குறது நேரம் திருடுது. மற்ற உலக வேலை, அரட்டை அடிக்கிற நேரம் எல்லாம் திருடுது. கேம் விளையாடுறது நேரம் திருடுது. ஆனா அன்னாள் அந்த நேரத்தை கர்த்தர் சமூகத்தில் ரொம்ப நேரம் செலவிட்டாள். நேரம் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் பார்த்ததுல சொல்றேன், செய்யறது சொல்றேன். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம்லாம் ஒன்றும் பருப்புக்கு ஆகாது. சில சூழ்நிலையில சில நேரத்தில் சுருக்க ஜெபம் பண்ணலாம். ஆனா அதுவே உங்க வாழ்க்கையா இருந்துடக்கூடாது. நேரம் ஒதுக்கி இந்த நேரத்தில் நான் வேற எந்த வேலையும் செய்ய போறது இல்லை, நான் காத்திருந்து ஜெபிக்க போறேன். உங்க மனசு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். சும்மா உட்கார முடியாது, மாம்சம் ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நுழையும் போது அது மாம்சம் தூங்கணும் போல சொல்லும், கொட்டாவியா வரும், மைண்டில் பல எண்ணங்கள் வரும். அந்த கவலை, இந்த கவலை, ஐயோ அக்காவுக்கு போன் பண்ணாம விட்டேனே, ஐயோ இவருக்கு போன் பண்ண, இப்படிலாம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை காத்திருக்க விடாம பிசாசு பல்வேறு விதத்தில் உங்களை போராடுவான். அதெல்லாம் மேற்கொண்டு அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் ஆண்டவரோடு இருக்க போறேன்னு சொல்லி நேரத்தை ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படின்னு ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்வாய் மாறும்படி கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய பாவம் கர்த்தருக்கு நேரம் கொடுக்கறதே இல்லை. நேரத்தை எல்லாம் திருடி கொண்டிருக்கிறது. சிலருக்கு பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் பிள்ளை தான். எனக்கு அன்பார்களே, பிள்ளை இல்லேன்னு ஜெபிக்கிற பலர் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை ஜெபிக்கிறே இல்லாம பலர் அப்படி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன்.
ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, தொழிலை தாரும் ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல தொழிலை கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. ஒரே தொழிலே நேரம் செலவிட்டு ஜெபத்தை விட்டுருவாங்க. அப்படி ஆயிடக்கூடாது. இதெல்லாம் டேஞ்சர், ஜெப வாழ்க்கைக்கு விரோதமான காரியம். அப்போ என் நேரத்தை ஒரு டைம் ஒதுக்குங்க. காலையில் இந்த வேலையை ஆரம்பிக்க முன்னால நான் கர்த்தரோடு காத்திருப்பேன். பைபிள் படித்து, பாட்டு படித்து, ஜெபம் பண்ணி, ஒர்ஷிப் பண்ணி, ஆண்டவர்கிட்ட மன்றாட்டி ஜெபத்தை எடுத்து நல்லா ஃபில் பண்ணி, டேங்கை ஃபில் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தொழிலுக்கு போகிற மாதிரி முதல்ல நம்ம ஆத்மாவை டேங்கை ஃபில் பண்ணிடணும் ஜெபத்தில். அப்புறம் நாள் முழுதும் தேவ கிருபை நம்மோட நடத்தும். அல்லேலூயா. நேரத்தை கொடுங்க. சும்மா 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபத்தில் விசுவாசிகள் வாழ்க்கையை ஓட்டாதீங்க. நீங்க நல்லா ஜெபிக்கணும். இந்த ஜெப நேரத்தை நீங்க குறைக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தானுடைய ஆவிகள், இருளின் ஆவிகள் உங்க வாழ்க்கையில போராடி நல்லா தான் இருந்தேன், திடீர்னு பார்த்தா கை கால் ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு போயிட்டு, நல்லா தான் இருந்தேன், திடீர்னு பைக்கில் போனவன் விழுந்து காலை உடைச்சு வச்சிருக்கிறான். இதெல்லாம் அந்த சாத்தானுடைய ஆவிகள் அந்த ஜெபம் குறையும் போது தீவிரமாய் கிரியை செய்து நம்மை முடக்க பார்க்கும். ஆனா ஜெபம் கூட கூட அந்த இருளின் ஆவிகள் கட்டப்பட்டு நமக்கு பெரிய ஆபத்து வரவிருப்பதை கர்த்தர் அற்புதமாய் விலக்கி பாதுகாத்து நடத்துவார். ஜெபம் கூடணுங்க. ஜெபம் குறைஞ்சா சிந்தனை மாறும், மாம்ச சிந்தனை உள்ள வரும், பழைய வாழ்க்கை வாழணுங்கிற போல ஆசைகள் உள்ள வந்துடும், உலகத்தார போல வாழணுங்கிற ஆசை வந்துடும். ஆனா ஜெபம் கூட கூட விட்டு கொடுக்க நம்ம தேவ பிள்ளை, அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம கர்த்தரை போல மாறணும்னு சிந்தனை தெய்வீகமாக மாறுபடி கர்த்தர் மாற்றுவாரு. நல்ல நேரத்தை கொடுக்க பழகுங்க கர்த்தருக்கு. 3வது அன்னாருடைய ஜெபம் 1 சாமுவேல் 1:11 சொல்கிறது. வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நீர் எனக்கு கொடுத்தால் அவனை உமக்கே கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற அன்னாள் தனக்காக கேட்கல, நீர் தந்தேர்னா அதை உமக்கு தான் நான் தரப்போறேன். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. தியாகமுள்ள சிந்தனை, அர்ப்பணிப்பின் சிந்தனை. அன்னாள் போட்டி பொறாமைக்க கேட்கல, ஆண்டவர் இதை தந்தீர்னா நான் உமக்காக அவனை கொடுத்துருவேன். தியாக சிந்தனையோடு ஜெபிச்சிங்கன்னா உங்க ஜெபத்தில் நோக்கம் நல்ல அர்ப்பணிப்புள்ள நோக்கமா இருக்கணும். ஒரு பொருத்தனையோடு அன்னாள் ஜெபிச்சது போல சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன். ஒரு ஆசீர்வாதம் தந்தா அதை ஆண்டவருக்காய் பயன்படுத்துவேன். ஒரு வாகனம் கொடுத்தா ஊழியத்துக்காய் பயன்படுத்துவேன். ஒரு வேலை கொடுத்தா அதன் மூலம் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். அப்ப பாருங்க, அன்னாளுடைய ஜெபத்துல அந்த நோக்கம் ஒரு அர்ப்பணிப்புள்ள பொருத்தனையான தியாக சிந்தனையுடைய ஜெபமா இருந்தது. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை வச்சு சில தாய்மார்கள் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, கட்டாயம் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தார், ஆண் பிள்ளை தார், ஆண் பிள்ளை தார். எதுக்கு? அப்பொழுது நான் 150 பவுன்ல மணப்பெண்ணை எடுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 100 பவுன்ல போட்டு என் மகனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கா கர்த்தர் தரணும்? ஆம்பளை பிள்ளைய கொடுத்தா அவனை ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம்? நிறைய பேர் எதுக்கு ஆம்பளை பிள்ளை கேட்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைன்னா நகை விலை ஏறிக்கிட்டே போகுது, நம்மளால சமாளிக்க முடியாது. ஆம்பளை பிள்ளைன்னா எவ்வளவு தங்க விலை ஏறினான நமக்கு தானே வரப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த புத்தியில ஜெபம் பண்ணா ஆம்பளை பிள்ளை கிடைக்குமா? பொம்பளை பிள்ளையா தான் கிடைக்கும். சுயநலம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ பொம்பளை பிள்ளை நிறைய பேர் கேட்டு ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு கேட்குறவங்க 3வது ஆம்பளை 4வது ஆம்பளையும் பிறக்குதா இல்லையா? அதை பார்க்கறது பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமையா இருக்கு. அங்கே பாரு ஒரே பையனா பிறக்குது. அந்த கடவுளுக்கு கொஞ்சமாவது கண்ணு தெரியுதா? என் வீட்டில் மட்டும் பொம்பளையா பிறக்குன்னு கடவுளை திட்டிகிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்படிலாம் திட்டக்கூடாது. கர்த்தர் எது கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிக்கிடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான். 2 பிள்ளைகளையும் வளர்க்க, பட்டதாரி ஆக்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க, அந்த பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க கேட்டதுக்கு மாறா சில நேரத்தில் கர்த்தர் கொடுப்பாரு.
உடனே அந்த ஆண்டவர் கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்ன மாதிரிலாம் பேசிடக்கூடாது. அப்ப நம்ம அடி மனசுல நமக்கு கேட்டு நல்லது தந்தா கர்த்தர் நல்லவர், இல்லைன்னா அவர் மோசமானவர்னா அப்படி கிடையாது. கர்த்தர் உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லன்னு கர்த்தர் சொல்றார். வானத்தை பார்க்கிற பூமியை பார்க்கல, வானம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறதோ அதே மாதிரி நினைவுகளை விட என் நினைவு ரொம்ப உயர்வா இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கார், நமக்கு பலசு புரியாது. அதனால ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற போது தியாக சிந்தனையோடு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய நன்மைக்காக கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அண்ணாள் அப்படி அவனை கொடுத்தா உமக்கே கொடுப்பேன் என்று அர்ப்பணித்தாள். அவள் ஜெபத்து கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதா கடைசியாக ஒன்று சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். மூன்றாவதாக ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பு அன்னாள் வாழ்க்கை எப்படி இருந்தது? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்போமா? அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இவள் கர்த்தரிடத்தில் ஜெபித்த போது குழந்தை இல்லாத நிலையில் என்ன ஜெபித்தாள்? எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவனை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொன்ன வாக்கு தவறாமல் அன்னாள் நடந்து கொண்டாள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைக்காக ஜெபம் பண்றவங்க அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபிப்பாங்க. கர்த்தர் குழந்தை கொடுப்பாரு, ஆனா அப்புறமா வேலைக்கு போட்டோம், வருமானம் சம்பாதிக்கட்டும், நான் தசம பாகம் கொடுத்துருந்தேன், அவன் காணிக்கை வருமானத்துல ஒரு பங்கை கர்த்தர் கொடுத்துருவேன். நீ கர்த்தர்கிட்ட என்ன கேட்ட? அவனை தந்தா அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு தானே கேட்ட. இப்போ அவன் காணிக்கைய கொடுக்கிறேன்னா அது வாய் சொல்லு தவறுகிற ஒரு சுபாவம். நிறைய பேர் கஷ்டப்படும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறார்களோ கஷ்டம் மாறின பின்பு மறந்து மீறி போய் விடுகிறார்கள். அது கர்த்தரை காயப்படுத்தும். உங்க வாழ்க்கையிலே கஷ்ட நேரத்தில் என்ன பொருத்தனை பண்ணி ஜெபிச்சீங்களோ கஷ்டம் மாறின பின்பு அதை நிறைவேற்றுங்கள். அதுவே கர்த்தருக்கு மகிமையான சந்தோஷத்தை கொண்டு வரும். உண்மையா இருக்கணும் ஆண்டவர்ட்ட. இல்லையா சொல்லுங்க. யாக்கோபு அப்படித்தான் 20 வருஷத்துக்கு முன்னால பொருத்தனை பண்ணான். ஆண்டவரே போற இடத்துல என்னை காப்பாத்தி உணவு உடுக்க உடையும் கொடுத்து சமாதானமா திரும்ப பண்ண இந்த இடத்துல நான் தேவனுக்கு வீடு கட்டுவேன்னு சொன்னான். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டான். அதனாலதான் நிறைய பிரச்சனை. ஆதியாகமம் 34 அதிகாரத்துல அவருடைய சொந்த மகள் தீனாள் ஒரு மனிதனோடு தவறான அதாவது காதல் இதில் விழுந்து அதனால அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. அந்த பகுதியிலெல்லாம் பெரிய கலவரம் வந்து இவன் குடும்பத்தை அழிச்சிருவாங்கிற அளவுக்கு பிரச்சனை. அப்பதான் யாக்கோபுட்ட கர்த்தர் பேசுறா 35 அதிகாரத்துல, நீ பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நான் தான், நீ சொன்ன பொருத்தனையை போய் முதல்ல செய்யன்னு கர்த்தர் சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். 20 வருஷம் ஆனாலும் கர்த்தர்கிட்ட நம்ம என்ன சொன்னோமோ அதை கரெக்டா அவர் கேட்பாரு. ஜபத்தில் சொல்வது சும்மா விளையாட்டு அல்ல. ஒன்று கர்த்தர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிந்து வாலிப வயசில் சில சகோதரிகள் ஆண்டவரே நான் ஊழியத்துக்கே ஒப்பு கொடுக்குறேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொருத்தனை அர்ப்பணிப்பை மறந்து கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு உலகத்திலே இல்லை, அந்த வாழ்க்கையும் நல்லா இல்லை. கர்த்தர்கிட்ட சொல்றதுல நம்ம நிறைவேற்றுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சும்மா அவர்கிட்ட அது மன்னிச்சிருவாரு, அவர் கிருபை உள்ளவர், அதெல்லாம் இருக்கு. ஆனா வார்த்தையில உண்மையா இருக்கணும், சொல் தவறக்கூடாது. அண்ணாளதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தான். நான் கர்த்தர்கிட்ட அவனை கேட்டேன், கர்த்தருக்கே கொண்டு வரேன்னு சொல்லி தான் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து விடுகிறாள். வார்த்தையிலே தவறாம உண்மையா இருந்தீங்கன்னா அடுத்து உங்க ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். ஆமைன்னு சொல்லுங்க. அதனால நீங்க கர்த்தர்கிட்டலாம் ஏமாத்தீர்களா முடியாது. ஆண்டவர் மாயக்காரனே என்ன சொல்லி ஜபித்தாய்? ஆஸ்பத்திரியில் சீரியஸா இருக்கும் உயிர் போயிரும் போது எப்படி அர்ப்பணித்தாய்? உன் ஜபத்தை கேட்டு நான் இறங்கினேனே, அந்த நன்றி கடனுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்கும் போது நம்ம வந்து கர்த்தர்கிட்ட பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் உண்மையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை,
அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10 வசனங்கள் முடிக்க போகிறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அன்னாள் நன்றி உள்ளத்தோடு கர்த்தருக்கு துதி பலிகள் செலுத்துகிறாள். ஆண்டவரே, உங்கள்கிட்ட கேட்டேன்ப்பா, எனக்கு இந்த நன்மையெல்லாம் தந்துட்டீங்கப்பா, உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நீர் உயர்த்துகிறவர், நீர் சத்துக்களுடைய வாயை அடைத்து விட்டீர், என் கொம்பை உயர பண்ணிட்டீரப்பா, நீர் எவ்வளவு நல்ல தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மனசார துதிக்கிறார். கர்த்தரிடத்திலே நான் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளுக்காய் நன்றி உள்ள இருதயம் நமக்கு இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அடிக்கடி நம்ம நன்றி சொல்லி ரொம்ப பழகணுங்க. ஒரு பிரச்சனை வந்தா கதறோம், விடுதலை கொடுக்கிறாரு, அப்புறம் அதை மறந்துடுறோம். அடுத்த ஒரு பிரச்சனைனா கதறோம், அப்படித்தான் வாழ்றோம். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து, அந்த வருஷம் இப்படி பிரச்சனை வந்தது, கர்த்தர் அற்புதமா காப்பாத்தினாரே, நன்றி சொல்றோமா? இந்த வருஷம் இந்த பிரச்சனை பாருங்க, கொரோனாவில் உலகம் முழுவதும் பல லட்சம் மரித்தார்கள், நம்ம உயிரோடு காப்பாற்றி இருக்கிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் வாழ்விலை செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி சொல்லணும். அதனாலதான் நம்ம ஜெபம் முடியும் போதெல்லாம் ஒரு வசனம் சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. வாயை திறந்து சொல்லுங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் அன்னாள் மறக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட பேசும்போது அந்த நன்றி உணர்வோடு பேசும். சின்ன சின்ன காரியத்துக்கும் நன்றி சொல்லணும். திடீர்னு பாருங்க, விரல்ல ஏதோ அப்படிங்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஸ்ட்ரோக் வந்தா அவங்களால சாப்பிட முடியல, அவங்க சரீர கடமையை நிறைவேற்ற முடியல. நமக்கு நல்ல கை தந்திருக்கிறாரே, நல்ல நடமாடுறோமே, நம்மால பேச முடியுது, நம்மால பார்க்க முடியுது, நம்மளால நல்ல சிந்திக்க முடியுது. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நினைச்சு ஆண்டவர்கிட்ட நன்றி சொன்னா ஏசப்பா சந்தோஷப்படுவாரு. அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. கடைசியாக 1 சாமுவேல் 1:28 பார்த்தீங்கன்னா அன்னாள் சொல்கிறாள், அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்படினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அன்னாள் ஆண்டவருக்காக பெரிய பாசத்தை தியாகம் பண்றான். குழந்தை ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு. எவ்வளவு பாசம் இருக்கும் அந்த தாய்க்கு, பிள்ளை மேல எவ்வளவு அன்பு இருக்கும். இப்போ 2 வயசு வரைக்கும் ஏறக்குறைய குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். இப்போ பால் மறந்த குழந்தைய கொண்டு போய் சீலோவில் கொண்டு போய் விடணும். நினைச்ச நேரம் பிள்ளையை பார்க்க முடியாது, வருஷத்துக்கு ஒரு தரம் தான் பார்க்க முடியும். ஒரு தாயினுடைய இருதயம் குழந்தைய பிரிஞ்சு இருக்கணும்னா எவ்வளோ கஷ்டம்னு ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஐயா, என் பிள்ளை இல்லாமல் தூங்க முடியாது, அந்த பிள்ளை முகத்தை பார்க்கணும், என் பிள்ளை சாப்பிட்டுச்சா, என் பிள்ளை தூங்கிச்சா, என் பிள்ளை எப்படி இருக்குது, அந்த தாய் இருதயம் துடிக்கும். ஆனால் அன்னாள் பரவாயில்ல, என் கர்த்தர் என் பிள்ளைய பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என் பிள்ளைக்காக நான் கர்த்தர்கிட்ட கேட்ட அந்த தந்தாரு, நான் ஆண்டவருக்காக இந்த பிள்ளை மேல உள்ள பாசத்தை கூட சிலுவையில் அறைய வைத்து என் பிள்ளைக்காக நான் கர்த்தருக்கு என் பிள்ளைய விட்டு கொடுக்கிறேன்னு அந்த பெரிய அன்பை அவ சாக்ரிஃபைஸ் பண்ணா. ஆமேன்னு சொல்லுங்களேன். அது சாதாரண காரியம் இல்லை. மிஷனரிகள் பாருங்க, அவங்க பிள்ளைகள், அவங்க வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறாங்க, பிள்ளைகளை தமிழ்நாட்டில் படிக்க வைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் பார்க்க முடியுது. அவங்க நினைச்ச நேரம் போன்ல கூட பேச முடியாது. ஆனால் அவங்க ஊழிய தரிசனத்துக்காக, கிறிஸ்துவுக்காக பிள்ளையினுடைய பாசத்தை தியாகம் பண்றாங்க. அதனால தான் தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. நீங்களும் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன். தரித்திரம் வறுமை வந்தா பரவாயில்ல, எனக்கு ஏசப்பா முக்கியம், அவருடைய அன்பு முக்கியம்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழுங்க. உங்க ஜெபம் அற்புதத்தை கொண்டு வரும். ஜெபிக்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம்
பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அன்னாளின் ஜெபம் அவள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எனக்காக யாரோ ஜெபிப்பார்கள், நான் ஜெபிக்க மாட்டேன் என்று இருந்தால் அற்புதம் நடக்காது. நீங்க ஜெபித்த அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இன்று முதல் நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் பிரச்சனைக்காய் நான் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அன்னாளை போல ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஜெப அபிஷேகம் மேல கடந்து வரட்டும் ஐயா. உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அன்னாள் மேல் இருந்த அந்த ஜெப கிருபை என் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அன்னாளின் ஜெப ஆவி என் மேல இறங்கி வருவதாக. மனம் கசந்து அழுது ஜெபிக்கிற அந்த ஜெபம் மேல வரட்டும் ஆண்டவரே. வெகு நேரம் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த கிருபை மேல வரட்டும் ஆண்டவரே. தியாகத்தோடு ஜெபிக்கிற அந்த தியாக சிந்தை எனக்குள்ளே வரட்டும் ஐயா. அப்படியே ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் புதிய கிருபையை கொடுக்கிறார். ரிபாலா கரதனா ரகரதா லிபாடா கரதனா ரெகரதனா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்னாள் மேல் இருந்த ஜெப அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்குவதாக. இந்த பகல் வேளையிலே ஆழ்நிலையிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலும் அந்த ஜெபாவி ஊற்றப்படுவதாக. சோர்வுகள் மாறுவதாக. ஜெபத்தை விட்டுவிட்டவர்கள் மறுபடி ஜெபிக்க தொடங்குவார்களாக. அந்த கிருபை இறங்குவதற்காய் நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஊக்கத்துடனே ஓர் மோகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டே நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அன்னாள் ஜெபத்தில் நடந்த அற்புதங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற ஜெபிக்க அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடைபட்ட கற்பம் திறந்தது போல எந்த கற்பங்கள் அடைபட்ட நிலையில குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த நன்மைகள் இன்றைக்கு கட்டளையிடப்படுவதாக. அடைபட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். புதிய வழிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது போல என்ன பாக்கியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறார்களோ அந்த பாக்கியம் நன்மை வருவதாக. திருமண பாக்கியம் உண்டாவதாக. ஆண்டவரே, தொழிலிலே பாக்கியம் உண்டாவதாக. பிள்ளைகள் காரியத்திலே பாக்கியம் உண்டாவதாக. ஊழியத்திலே பாக்கியம் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கு நன்மை கிடைக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலேயும் நல்ல சுகத்தை தருவீராக. வியாதிகள் நீங்குவதாக. அற்புதம் நடப்பதாக. பிசாசின் போராட்டம் மாறுவதாக.
ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அந்நாளை போல நாங்கள் அழுது ஜெபிக்கிறவர்களாய், காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், தியாகத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் வாழ அர்ப்பணித்திருக்கிறோம். ஜெபம் கேட்கப்பட்ட பின்பு சொன்ன வார்த்தையை உண்மையாய் நிறைவேற்ற, பொருத்தனையை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும் அப்பா. அதில் இதுவரை தாமதம் பண்ணினவர்களை கர்த்தர் மன்னித்து அதை நிறைவேற்ற கிருபை கொடுத்து நடத்துங்கப்பா. அன்னாள் உமக்காக அந்த குழந்தையினுடைய பாசத்தையே தியாகம் பண்ணி அதை வெறுத்து விட்டு விட்டாளப்பா. அது போல நாங்களும் உலகத்தின் மேலுள்ள ஆசைகளை, உமக்கு பிரியமில்லாத விருப்பங்களை விட்டுவிட்டு உம்மையே பற்றிக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிருபை தாரும். இந்த சபை ஆசீர்வதிக்கிறோம். அருமையான அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணனுக்காக அகஸ்டின் ராஜேஸ்வர் அண்ணனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணனுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த தேவ மனிதர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதுபோல இந்த சபை வளரட்டும், இந்த ஊழியம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆன்லைனில் பார்க்கிற மக்களுடைய வாழ்விலும் நன்மைகளை கொடுத்து சாட்சியை நிறுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமையில உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆக்காரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆக்காரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. God bless you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.